வா வா. மகனே சரவணா, அவா. என்னது கையில? ஒண்ணும் இல்ல. என்னடா கையில? மார்க் லிஸ்ட். மார்க் லிஸ்டா? கொட கொட. 100க்கு 13, 17, 15, 22, மேக்ஸிமம் 22 தாண்டவே இல்லை. இப்படி மார்க் வாங்குறத விட நாக்க பிடிங்கிட்டு சாகலாம். நல்லாவே சாகலாம். உனக்கு வெக்கம் இல்லை? வெக்கம் இல்லை. மானம் இல்லை? மானம் இல்லை. ரோஷம் இல்லை? ரோஷம் இல்லை. அந்த காலத்துல நான் படிக்கும் போது நீங்க எடுத்த மார்க் லிஸ்ட் தான் இது. உங்க டைரியில இருந்து தான் எடுத்தேன். That's besides the point. Now coming to the point. நீ என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? வக்கீலுக்கு படிக்கிற. வக்கீலுக்கு படிக்கிற. எதுக்காக படிக்கிற? எதுக்காக படிக்கிற? எதிரிய தோக்கடிக்க. எதிரிய தோக்கடிக்க. எந்த எதிரிய? எந்த எதிரிய? அந்த ரெட்ட வாழைப்பழம் பெங்களூர் ராமசாமியே. ரெட்ட வாழைப்பழம் பெங்களூர் ராமசாமியே. அதான ஒரு லட்சியம். லட்சியம். அதான ஒரு லைஃப் கோல். கோல். That is my son. That is my father. இன்னும் அரை மணி நேரத்துல அகிலாண்டம்னு ஒரு பொண்ணு விவாகரத்து கேஸ் விஷயமா வருவா. பொண்ணுன்னு பல்லை அடிக்காதே, பயப்படாதே, தைரியமா அவளை டீல் பண்ணு. டீல் பண்றேன். எல்லா விவரங்களையும் அவகிட்ட தெரிஞ்சுக்க. அவகிட்டே எல்லாம் விசாரிக்கிறேன். A lawyer's family is always a lawyer's family. நான் கோர்ட்ல லாயர், நீ வீட்டுல லாயர். இன்னும் அரை மணி நேரத்துல நான் கோர்ட்ல இருந்தே ஆகணும். கோர்ட்டுக்கு போறதோட சரி, அங்க போய் எங்க நிக்கிறேன்? Shut up, Sauri. சரி. என் ஆர்குமெண்ட்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. In 1944 or 54, I don't remember, பம்பாய் ஹை கோர்ட்ல பாதால்வா பாய்சனிங் கேஸ். ஒரு பக்கம் நான் நிக்கிறேன். எத்தாப்புல the great குல்கர்னி. எத்தாப்புல யார் நிக்கிறா? ஒரு பையன் நிக்க மாட்டானே. மார்க் லிஸ்ட். தாயா யார்? அகிலாண்டம். ஐயோ, அண்டமே நடுங்குதே. என் புருஷனை விவாகரத்து பண்ணனே உங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அது இப்ப தேவையில்லை. இப்பதான் பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தேன். உயிர் இப்போ நாளைக்கு நிச்சயம் கிடக்குது. இருந்தா பாத்துவேன். எதுக்கு வீண் செலவு? நாளைக்கு வர்றேன். எவ்வளவு கொடுக்கணும்? உங்ககிட்ட ஜாஸ்தியா வாங்க போறேன். கூட ஒரு 9 ரூபா 90 பைசா. 10 ரூபாயா இருக்குல்ல, சில்லறை இல்லையே. சில்லறை வச்சுட்டு வர மாட்டீங்களா? பரவாயில்ல போ, பெரிய 10 ரூபா. நெக்ஸ்ட். என்னடா வெளியில போர்டும் நீயும் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போற மாதிரி இல்ல, ஏதோ ஹோட்டலுக்கு போற மாதிரி இருக்கு. முதல்ல போர்டை கழட்டு. லா காலேஜ்ல படிக்கிறவனா நீ? படிச்சா லாயரா வருவேன்றியா? ஐ டவுட். அது வரைக்கும் செலவுக்கு வேண்டாமா? அதுக்காக இந்த வியாபாரம். என்னடா அது தாயத்து ஊதுபத்தி மந்திரவாதி ரூம் மாதிரி அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்க? நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கானே, எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சவன், திருப்பதியில பார்த்தப்பா. எங்க வந்த வேண்டுதலான்னு கேட்டதுக்கு இல்ல வியாபாரம்ன்றான். என்ன வியாபாரம்? முடி. அதான் முடியெல்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விக்கா செஞ்சு வருதான். 3 கார் வெளியே நிக்குது. குறைஞ்சா போயிட்டான்